Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999. ஒரு தப்பு பண்ணுறான் அப்படின்னா தப்பை வேடிக்கை பார்க்குறவனும் அவன் நெகட்டிவ்ல வந்துடுறான். என்னன்னா தப்பு வேடிக்கை பார்க்குறோம் ஒயிட் கலரில் வந்து அவனை பாசிட்டிவ்னு சொல்லிடுறோம். நம்ம அதுதான் சொல்லுது இந்த படம். பர்டிகுலராக ஒரு ஆளை வந்து நம்ம நெகட்டிவ் அப்படின்றோம், பாசிட்டிவ்ன்றோம். ரெண்டும் ஒன்று தான். வாய்ப்பு கிடைச்சி தப்பு பண்ணுறோம், வாய்ப்பு கிடைக்காம தப்பு பண்ணாதோம். வேற ஒன்றுமே கிடையாது. போத் ஆர் சேம் தான். ஸோ ஐ லாஸ்ட் மை ஃபாதர் 5 years பேக். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 4.5 years வந்து என் டைம் ஃபுல்லாகவே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கும். அதை நினச்சி அழுதுகிட்டே இருந்தால் நம்ம ஜெயிக்க மாட்டோம்னு தெரியும். டெய்லி மளிகை கடை திறக்கிறாங்க, ஓகேங்களா, டீ கடை திறக்கிறாங்க. ஒரு நாளைக்கு வியாபாரம், ஒரு நாளைக்கு எல்லா டீயும் வித்துரும், ஒரு நாளைக்கு டீ இல்லாமே ஓடும். அதுக்கு டீ கடையில மூட்டு போக முடியுமா? முடியாதுல்ல. நம்ம தொழில் சினிமா. நடிக்கிற எல்லா படமும் ஹிட் ஆகுதுன்றதுல சாத்தியமில்லாத விஷயங்க. அது ஹீரோவா நடிச்சா ஹீரோவா தான் நடிக்கணும், இல்லை இப்போ கேரக்டர் ரோல் பண்ணால் ஹீரோவா கேரக்டர் ரோல் தான் பண்ணணும், இல்லை காமெடியனா போயிட்டா நம்மளை கேலி பண்ணி காமெடியனா தான் இருக்கணுங்கிற இதெல்லாம் வந்து பிரேக் பண்ணிட்டு வர்ற சுச்சுவேஷன் இப்போ இருக்குது. வளர்ந்த ஆக்டர் இல்லை வளராத ஆக்டர், புதுசு ஆக்டர் எல்லாமே ஃப்ரேமில் கிடையாது. உங்களுடைய வேலை நிமித்தமாக நீங்கள் இன்னொரு சாய்ஸ் கேட்குறதுல தப்பே கிடையாது. அதில் வந்து இல்லை அவர் கொடுப்பாரோ என்னன்னு பயந்துட்டு இருந்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸாக இருக்கட்டும், இல்லை வருஷங்களுக்கு சேஷமாக இருக்கட்டும், பல படங்கள் இப்போ வந்துட்டு இங்கே நல்லா வைட் ரீச் கிடச்சிட்டு இருக்கு. பட் இங்கே பண்ணுற படங்கள் வந்துட்டு நம்ம லைக் குவைட் அ ஃபியூ தான் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு ரீச் கொடுக்குறாங்க. எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நல்ல படம் இதெல்லாம் இருந்ததுன்னா நல்ல படம் அப்படின்னு சொல்லி எதை வச்சு சொல்லுவீங்க? நல்ல டீம், அதை வச்சு தான் சொல்ல முடியும். எங்கே நல்ல டீம் இருக்குதோ அந்த டீம் வந்து நல்ல படம் தான். அது இன்னும் நல்ல டீம் அப்படின்னா எல்லாருக்கும் இப்போ ஒரு பிரிட்ஜுக்கு வந்து சென்டரில் இருக்கிற பில்லர் மட்டும்தான் ஸ்ட்ராங்கு, மற்றதெல்லாம் வேண்டாம் தட்ட முடியாது. ஸோ எல்லா பில்லருக்கும் அதுக்கான வேலை, அதுக்கான மதிப்பை செஞ்சுட்டு தான் இருந்துச்சுன்னா அந்த படம் நல்ல படமாக வரும். ஓகே, பட் அவுட் ஆனதுக்கு அப்புறம் எந்த மாதிரி சார் சொல்லுவீங்க? அவுட்டை பற்றி யோசிக்கக்கூடாதுங்க. ஆக்சுவலி இப்போ எல்லாருமே வந்து படம் எடுக்கும்போது நல்ல படம் எடுக்கணும்னு நினச்சிட்டு தான் படம் எடுப்பாங்க. நான் ஒரு மொக்க படம் எடுக்க போகிறேன்னு எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஸோ அவுட் வந்து அது நம்ம கையில் கிடையாது. சில சமயம் வந்து சில இது வந்து வைரலாக போகும். இப்போ வைரல் ரீல்ஸ் வருது, அந்த வைரல் ரீல்ஸில் வந்து பிடிக்காதவங்களும் இருக்கிறாங்கல்ல. ஸோ அதனால நம்ம இதுதான் நமக்கு ஒர்க் ஆகும், இது ஒர்க் ஆகாது அப்படிங்கிற இதெல்லாம் மாறிடுச்சு. இப்போ நீங்கள் ஒரு நல்ல படம் நல்ல டீம் ஒர்க்கு, எல்லாருக்கும் நல்ல உரிமை கொடுத்து நல்லா ஜாலியாக எடுத்திங்கன்னா அந்த படம் ரொம்ப நல்லா வரும். இப்போது பயமறியா பிரம்மை இந்த டீசர் பார்க்கும்போது எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படிங்கிற ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ இட் வாஸ் மோர் லைக் ஒரு உள்ளே வந்துட்டு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதை நான் வந்துட்டு வெளிப்படையாக காட்டுற ஒரு பர்சன் பேசுகிற மாதிரி எனக்கு ஓப்பனாக அந்த மாதிரி ஒரு விஷயமா தெரிஞ்சுது. ஸோ லைக் ஆனால் அது விஷயத்த கேட்கும் போது வந்துட்டு ஒரு லைக் இந்த விஷயம் வந்து இட் மைட் ப்ரோவோக் பீப்புள் டு கோ இன் டு அ சர்டன் ஜோன் அப்படின்ற மாதிரி சில பேர் ஃபீல் பண்ணலாம் இல்லை சார்? ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு உங்களுடைய பதில், உங்களை சிரிப்பை தாண்டி என்ன சார் இருக்கும்? லிட்டரலாக எனி பீப்புள் who does that kind of crime, அவங்க வந்து அதுக்கான ஒரு தண்டனையோ அதுக்கான ஒரு இதுலையோ இருக்காங்க. ஸோ ஆனால் ரெகுலர் பீப்புள் அப்படி கிடையாது. ஸோ இந்த தாட் ஆனால் எல்லாருக்கும் வர்றது தான், யாரும் பண்ணுறது கிடையாது. மீன்ஸ் யாரும் பண்ணுறது கிடையாதுன்னா இது ப்ரொவோக் பண்ணுறதுக்காக கிடையாது. இந்த மாதிரி ஒரு தாட் உங்களுக்குள்ளே வந்ததுக்குன்னா இந்த கேரக்டர் உங்களுக்கு பேசுறதுக்கு, இந்த கேரக்டரோட அடுத்த கொஷின்ஸ்குள்ளே போகிறதுக்கு உங்களுக்கான ஒரு மைண்ட் ஸ்பேஸ் ஓப்பன் ஆகும். அதுக்காக தான் இந்த டீசர். இட்ஸ் டு லிட்டரலி டீஸ் யூ வாட் கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ் யூ ஆர் கோயிங் டு ஹியர் இன் த ஸ்க்ரீன். ஸோ அதுக்காக தான் பண்ணதை தவிர யாரையும் ப்ரொவோக் பண்ணுறதுக்காக இல்லை. பிரதர், இப்போ நீங்கள் வந்துட்டு திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டெபியூ ஆஸ் அ லீட் பண்ணுறீங்க. ஆமாம். ஸோ நீங்கள் அதை இப்போ ப்ளே பண்ணும்போது வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருந்தது? லைக் ஃபர்ஸ்ட் டைம் லீடாக ப்ளே பண்ணுறோம், யூ ஆர் பிளேயிங் திஸ் பர்டிகுலர் கேரக்டர், மைண்ட் ஸ்பேஸ் எப்படி இருந்தது இந்த மாதிரி? இல்லை, இந்த மூவியில் ஒர்க் பண்ணது வந்து இப்போ ஒரு அத்லெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹர்டில்ஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு தான் ஃபைனல் ரேஸ் போவாங்க. நான் ஃபைனல் ரேஸே ஃபஸ்ட்டு முடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா சிங் சவுண்டு எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயங்கள் தான். திங்ஸ் லைக் நீங்கள் மிஸ்டேக்ஸே பண்ண முடியாது. கட்டில் பார்த்துக்கலாம், டப்பிங்கில் பார்த்துக்கலாம்னு சொல்கிற விஷயம்லாம் கிடையாது. 10 பக்கத்துக்கு கொடுத்தாரு ஸ்கிரிப்ட்னா 10 பக்கத்தையும் நம்ம உள்வாங்கி சுச்சுவேஷனையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, இப்போது அண்ணன் தான் வந்து என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணவர். இவர் சொல்கிறதுக்கு நான் அந்த கியூவை பிடிச்சி அந்த டைலாக்ஸை கொண்டு வந்து பண்ணணும். ஸோ ஐ திங்க் இட் வாஸ் தட். அதான் அந்த எக்ஸ்ட்ரீமாக பார்த்துட்டேன். எனக்கு பெரிய டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. டிஃபிகல்ட்டிஸ்னால் இட் இஸ் அ லெசன். ஆப்வியஸாக ஒரு ஆக்டருக்கு அதெல்லாம் இருக்கணும். நான் ஈஸியாக பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு போக முடியாது. கேம் மீ அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இப்போவே பண்ணிட்டீங்க. இவ்வளோ பெரிய ஒரு ஹர்டில் வந்துட்டு இட்ஸ்
ஹியூஜ் திங் இந்த பிகினிங் ஆஃப் யுவர் கெரியர் இட் செல்ஃப் அப்படிங்கும்போது வந்துட்டு ஒரு கண்டிப்பாக ஒரு அந்த இடத்துல ஒரு டிஃபிகல்ட்டி இருந்திருக்கும். பட் அதை தாண்டி வந்துட்டு ஒரு ஒரு டேக்அவே அப்படின்னு சொல்லும் போது வந்துட்டு நீங்கள் நிறைய விஷயம் கற்றுப்பீங்க. பட் ஒரு சில 2 விஷயங்கள் 2-3 விஷயங்கள்னா பர்டிகுலராக இந்த ஃபிலிமில் என்ன ஷேர் பண்ணுவீங்க? இந்த படத்தில் என்ன கற்றுக்கிட்டேன்? இல்லை ஆக்சுவலாக வந்து ஐ யூஸ் டு ஹேவ் கொஞ்சம் ஃபியர்லாம் இருந்துச்சு. ஐ திங்க் ஐ ஹவ் வாக்ட் அவே ஃப்ரம் தட். ஸோ நிறைய கான்ஃபிடென்ஸ் கொடுத்துருக்கு. ஐ திங்க் ஐ வாக் அவே வித் கான்ஃபிடென்ஸ். லைக் கேமரா அந்த மாதிரி மேபி லிட்டில் பிட் ஆஃப் கேமரா, டெலிவரி, டைலாக் டெலிவரிஸ் அதெல்லாம் இருந்துச்சு. பட் ஐ திங்க் த ஹோல் டீம் சப்போர்ட்டட் மீ வித் தட். எனக்கு ஃபஸ்ட் படம் பண்ண மாதிரிலாம் ஆக்சுவலாக சத்தியமாக இல்லை. அண்ணெல்லாம் ஷார்ட் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நல்லா பண்ணுற, எதுவும் யோசிக்காத, சூப்பராக பண்ணுற, அதான் முன்னாடி உட்காந்துருக்கோம்ல அப்படின்னாங்க. நான் ஃபர்ஸ்ட் சீன் வந்தப்போலாம் எனக்கு ஒரு கிராஃப் வச்சுருந்தாங்க ஆக்சுவலாக படத்தில் நாங்கள் பிளான் பண்ணும்போது. அந்த கிராஃப் வந்து சோமுனை வந்து ஃபஸ்ட் டே பண்ணும்போதே ஹோல் மூவிக்கான கிராஃபே செட் ஆகிடுச்சு. ஸோ எங்களுக்கு வந்து ஆன்சர் ஷீட் ரிலீஸ் ஆன மாதிரி அப்படியே பார்த்து பண்ணணும், அவ்வளோதான். அண்ணன் பண்ணியிருக்காங்க, இதுதான் கிராஃப், இந்த படத்தில் கிராஃபு. அதிக பிரச்சனை தரமாக எதுவும் பண்ணிடக்கூடாது, ஓவர் ஆக்டிங் வந்துடக்கூடாது, இதுதான் இந்த கிராஃபு, இதை கரெக்டாக பிடிச்சிட்டு போனால் மூவி கரெக்டாக மூவ் ஆகிடும்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஐ திங்க் வி டிட். சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோமா? இது வந்துட்டு உங்களோட டெபியூ அப்படிங்கும் போது லைக் வேர் டிட் யூ ஸ்டார்ட் ஃப்ரம்? லைக் அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு லைக் இன்டு ஆக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜேர்னி கண்டிப்பாக இருந்திருக்கும், எல்லா ஆக்டர்ஸ்க்குமே ஒரு ஜேர்னி இருந்திருக்கும். உங்களோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுங்கிறத பற்றி கொஞ்சம் பேசலாம். அது ஸ்கூல்ல இருந்தே இருந்துச்சுங்க. பாய்ஸ் ஸ்கூலில் படித்தோம். எந்த இதில் இருந்தாலும் இங்கேருந்து கூட்டு வந்து இங்கே இப்போ நான் நல்லா குதிப்பேன் சின்ன வயசில். எந்த ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் கூட்டு போய் வச்சுருவாங்க. அந்த மாதிரி வந்து எல்லா ஸ்டேஜ்லையுமே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஐ சரி நான் ஹாஸ்டல் ஃபார் 9 years. ஸோ எங்கள் லைஃபே ஏதாச்சும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு தான் இருப்போம். ஸோ ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சாலும் யூஸ் பண்ணிப்போம். அப்புறம் வெளியே வந்து ஐ டிட் ப்ரொஃபஷ்னலாக வந்து கலைராணி மேம் கிட்ட வந்து கிளாஸ் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய பர்சனல் இஷ்யூஸ்னால ஐ வாஸ் ஏபிள் டு கான்சன்ட்ரேட் ஆன் மூவிஸ். ஸோ மற்ற ஒர்க் அந்த விஷயத்தில் ஃபேமிலின்ட்டு இருந்தேன். திஸ் மூவி வாஸ் அ வெரி பிக் பிரேக் ஃபார் மீ. அது ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இப்படி கிடைச்சது ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. லைக் ஒரு டைமுக்கு அப்புறம் வந்துட்டு வாஸ் அ பிரேக்னு சொல்கிறீங்களா? லைக் பர்சனல் இஷ்யூஸ் ஷேர் பண்ணிக்க முடியுமா? இதனால என்ன விஷயம் சொல்லிட்டு எல்லாம் நிறைய பேர் லைஃப்பில் நடக்கிறது தான். ஸோ ஐ லாஸ்ட் மை ஃபாதர் 5 years பேக். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 4.5 years வந்து என் டைம் ஃபுல்லாகவே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கும். ஸோ ஈ ஹேட் அ ரீனல் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர். ஸோ 4.5 years அவர் அப்சர்வேஷன்லேயே இருந்து பார்த்துக்கணும். அதனால எனக்கு வேறு எதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு மைண்ட் போகலை ஆக்சுவலாக, உண்மையாக சொல்ல போனால். இட்ஸ் நாட் தட் ஐயோ போயிடுச்சு லைஃப்பில் எல்லாம் இல்லை. ஐ லவ் மை ஃபாதர், எஸ் அஃப்கோர்ஸ். பட் அது முடிஞ்சதுக்கப்புறம் அவர் ஆசைப்பட்டது நான் ஆசைப்பட்டது ரெண்டுத்தையும் செய்யணும். அதை நினச்சி அழுதுகிட்டே இருந்தால் நம்ம ஜெயிக்க மாட்டோம்னு தெரியும். அதை நோக்கி ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு யோசித்தோம், பேசணும், நல்லபடியாகவே நடந்துச்சு, முடிச்சிட்டோம். இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், ரொம்ப பெரிய சந்தோஷம். ஜென்ரலாக உங்களுடைய இந்த கெரியர் அந்த பார்க்கும்போது நிறைய நெகட்டிவ் ஷேட்ஸ் பண்ணும்போது வந்துட்டு யூ ஆல்வேஸ் பிளேட் அந்த ஒரு சட்டிலாக. அட் த சேம் டைம் வந்துட்டு எனக்கு உங்கள் கண்ணு ரொம்ப பிடிக்கும், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு கண்ணு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இட் ஸ்பீக்ஸ் அ லாட். அந்த ஒரு டெப்த் எனக்கு ரொம்ப தெரியும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எனக்கு யுவர் நாட் ஆன் தி ஆன்டகனிஸ்ட் சைடு மாதிரி தெரிஞ்சது. ஏன்னா அந்த ஒரு டயலாக் ஒன்று வரும், கோகையோட அந்த பக்கத்துல இருந்து நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க, கோகையோட இந்த பக்கத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ லைக் நீங்கள் அந்த ஸ்பேஸில் வந்துட்டு ஒரு டைம் ட்ராவல் பண்ணும்போதும் லைக் நெகட்டிவ் ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணும்போதும் என்னைக்காவது இந்த மாதிரி ஒரு இஃப் இட் இஸ் அ பாசிட்டிவ் கேரக்டர் எனக்கு தெரியல, இஃப் இட் இஸ் அ ப்ரொட்டகனிஸ்ட் கேரக்டர், ஹவ் வாஸ் இட் ஃபார் யூ டு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துட்டு லைக் காட்டுச்சா அந்த நெகட்டிவ் ஷேட்ஸ் ப்ளே பண்ணும்போது வந்துட்டு இங்கேயும் ஏதாவது ஒரு சாயல் மாதிரி ஏதாவது? இல்லை, இது நீங்கள் கேட்குறது எப்படின்னா இது பிறவி குருடன் பிறவி இது மாதிரி நீங்கள் பிறவி நெகட்டிவா அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படியெல்லாம் கிடையாது. நமக்கு என்ன கிடைக்குதோ அதை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் அதோட ஷேடெல்லாம் வராது. அப்படியெல்லாம் வந்தாங்கன்னா விடமாட்டாங்க அவங்க, புரியுங்களா? ஸோ நெகட்டிவ்ன்றது நான் ஓவராலாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். ஸோ நெகட்டிவ் இல்லாத படங்கள் வந்து இப்போ என்னென்னா நான் பண்ண நெகட்டிவ் படங்கள் ஹிட் ஆச்சு, நெகட்டிவ் இல்லாத படங்கள் ஹிட் ஆகலை. அப்போ குருதி ஆட்டம் ஆகட்டும், கடாவர் ஆகட்டும், சாம்பியன் ஆகட்டும், இந்த மாதிரி படங்கள்லாம் பேசப்படலை. அதனால் உங்களுக்கு அப்படி தோணி இருக்கலாமே தவிர நான் நெகட்டிவ்னே பிறந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை எனக்கு புரியுது, எனக்கு அப்படி கிடையாது. அது உங்களுக்கு அப்படி தோணி இருக்குது. அது ஏன்னா ஓவராலாகவே இவர் வந்தார்னாலே இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒன்று தோணி இருக்கு உங்களுக்கு. இல்லை அப்படி போய் என்ன அவுட்புட் வருதோ அதுதான் நீங்கள் சொல்லுவீங்க, கரெக்ட். ஆனால் ஓவராலாக டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா அது கிடையாது. மேலோட்டமாக நான் நீங்கள் அதிகபட்சமாக ரெஃபரன்ஸ் எடுத்திங்கன்னா ராட்சசனை ரெஃபரன்ஸ் எடுத்து தான் நீங்கள் பேசுவீங்க, ஓகேங்களா? அதனால தெரியும். ஆனால் இது அப்படி கிடையாது. ஆனால் இந்த படம் பார்க்கும்போது இவங்க எல்லாருமே நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் உங்களுக்கு வரும். அதனால் இது ஷோர் ஷாட்டாக இதில் வந்து நான் ஒரு பாசிட்டிவாக பண்ணேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆமாம், ஏன்னா எனக்குமே வந்துட்டு மொத்தமாக அது ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்கும்போது இல்லை, நீங்கள் பாசிட்டிவ்னா என்ன நினைக்கிறீங்க?
நான் இந்த கேள்வி எனக்கு வரும்னு என்ன நினைச்சது. நினைக்கிறீங்க? அதாவது ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு தப்பு பண்ணுறான் அப்படின்னா தப்பை வேடிக்கை பார்க்குறவனும் அவன் நெகட்டிவ்ல வந்துடுறான். என்னன்னா தப்பை வேடிக்கை பார்க்குறவன் ஒயிட் கலரில் வந்து அவனை பாசிட்டிவ்னு சொல்லிடுறோம் நம்ம. அதுதான் சொல்லுது இந்த படம். ஓ லைக் தப்பு பார்த்துட்டு அதை ஒண்ணுமே பண்ணாம நிக்கிறவனும் அதெல்லாம் நாட்டு கிடையாது, நீங்கள் அதை பிடிச்சிக்காதீங்க. விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து நம்ம சொல்கிறோம்ல, நம்ம நல்லவன் ஒரு ஷர்ட்டில் இருக்கோம்ல, நீங்களாம் நல்லவனுங்களே கிடையாதுடா அப்படின்றது சொல்லுது இந்த படம். புரியுங்களா? அதை தான் இவங்க சொல்கிறாங்களே தவிர, இப்போ நீங்கள் சொன்ன அந்த விஷயம் வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். நீங்கள் தெரிஞ்சு கேட்டிங்களா தெரியாமல் கேட்டிங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ பர்டிகுலராக ஒரு ஆளை வந்து நம்ம நெகட்டிவ் அப்படின்றோம், பாசிட்டிவ்ன்றோம், ரெண்டும் ஒன்று தான். சேலஞ்சு கிடச்சி எப்படி சொல்கிறது, வாய்ப்பு கிடச்சி தப்பு பண்ணுறோம், வாய்ப்பு கிடைக்காம தப்பு பண்ணாதவன் வேறு ஒன்றுமே கிடையாது. போத் ஆர் சேம் தான். அதுதான் இந்த படத்தோட விஷயம் சொல்லுது, வேற ஒன்றும் இல்லை. இன்னொரு விஷயம் நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த ஹிட்டான படங்கள்ல மோஸ்ட்லி நெகட்டிவா தான் இருந்திருக்கு, மித்த படங்கள் வந்து பெருசா பேசப்படல அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்திருக்குன்னு சொல்லும்போது, அதுக்கும் அதே மாதிரி மெனக்கெட்டல் தான் நம்ம கண்டிப்பா கொடுத்துருந்துருப்போம், அதே மாதிரி எஃபர்ட்ஸ் தான் நம்ம போட்டுருந்துருப்போம். இதுக்கு கம்மியாகவும் இதுக்கு ஜாஸ்தியாகவும் கிடையாது. ஸோ இப்போ அந்த மாதிரி வந்துட்டு படங்களுக்கு எஃபர்ட்ஸ் போட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு அவ்வளோ ஒரு ஹிட்டோ இல்லை அவ்வளோ பெரிய ஒரு ரீச் கொடுக்கல அப்படிங்கும்போது உங்களோட எப்படி ஹவு டு யூ ஃபீல் அபவுட் இட் அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க? டெய்லி மளிகை கடை திறக்கிறாங்க, ஓகேங்களா, டீ கடை திறக்கிறாங்க. ஒரு நாளைக்கு வியாபாரம் ஆகும், ஒரு நாளைக்கு ஆகாது. ஒரு நாளைக்கு எல்லா டீயும் விற்றுரும், ஒரு நாளைக்கு டீ இல்லாமே ஓடும். அதுக்குன்னு டீ கடையில் மூட்டு போக முடியுமாண்ணா? முடியாதுல்ல. நம்ம தொழில் சினிமா, நடிப்பு தான். ஸோ இது நடக்கும். நடிக்கிற எல்லா படமும் ஹிட்டாக வருதுன்றதுன்றதுலாம் சாத்தியமில்லாத விஷயங்க அது. அதனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுறதில்ல. எங்கள் தொழில் சினிமா, அது டில் எண்ட் வரைக்கும் நாங்கள் அதை பண்ணிக்கிட்டு தான் இருப்போம், வேற ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி லைக் த்ரில்லர் அப்படின்ற அந்த ஜான்ரா எடுக்கும்போது வந்துட்டு இந்த மியூசிக் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது சார். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எனக்கு டீசரில் பார்க்கும்போது அந்த வெதர் வாஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா எனக்கு தெரிஞ்சது. லாஸ்ட்டில் சில இடங்கள் வந்துட்டு வெதர் வாஸ் இம்பார்ட்டண்டான விஷயம் தெரியுது. லைக் மழையாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு காற்றா இருக்கட்டும், லைக் ஆல் தீஸ் நேச்சுரல் திங்ஸ் இட் டஸ் பிளே அ இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த்ரில்லர் மியூசிக், பிஜிஎம்ஸ் அண்ட் ஸ்டஃப். ஸோ அது வந்துட்டு இந்த படத்துக்கு வந்துட்டு எந்த மாதிரி மியூசிக்ஸ்லாம் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சு? இந்த படம் நாங்கள் ஆக்சுவலி நானும் கேவும் டிஸ்கஸ் பண்ணும்போது லைக் நிறைய ரஃப்பான ஐடியாஸ் தான் இருந்துச்சு. ஸோ வி டிடன்ட் வாண்ட் டு ட்ரீட் இட் லைக் ஒரு க்ரைம் த்ரில்லர் மாதிரி ட்ரீட் பண்ணாமல் லைக் லெட்ஸ் ட்ரீட் இட் மோர் லைக் நுவா மாதிரி ட்ரீட் பண்ணலாம். ஒரு தாட் மைண்ட் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கிற மியூசிக் என்ன மாதிரி இருக்கும், இல்லைன்னா நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி ஒரு ரிலீவ் ஆகிற மியூசிக் என்ன மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக அந்த மாதிரி நியூவான்சஸ் வச்சு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது. ஆக்சுவலாக ஒரு ஃபஸ்ட் கட் முடிச்சுட்டு தான் நாங்கள் மியூசிக் டைரக்டரே கிட்டே போகணும். நம்ம ஆக்சுவலாக கே வாஸ் லைக் ரியலி ஒரு ஜென்டில்மேன் மாதிரி எங்களை ஹேண்டில் பண்ணார். லைக் ஹி நெவர் ஹேண்டில்ஸ் லைக் ஓகே ஃபஸ்ட் டைமர்ஸ் வராங்க, சரி என்னப்பா இதுவா, ஸோ இங்கே இது போடும் அங்கே அது போடும், அந்த மாதிரி இதை ட்ரீட்டே பண்ணல. இந்த படம் ஃபுல்லாகவே லைக் we literally painted it like layers by layers by layers, Photoshop la vara mari. So everyone had their part to it. So music is literally the soul. Music or lyrics, it's like the soul of this whole film. So adha ungala or audience or mainstream audience, those are those elements which should take you to the travel. Illana adu illama if you go to the subject as we would have seen it in the first cut போனீங்கன்னா லைக் இட்ஸ் லைக் ஓகே அந்த ஸ்பேஸ்லேருந்து. ஸோ மியூசிக் உங்களை அழகாக உங்களை அந்த ஒரு மைண்ட் ஸ்பேஸ்க்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு அழகாக அதுக்கான ஒரு ரூட் காட்டி வெளியே கொண்டு வந்தது. அது இல்லைன்னா நீங்கள் அங்கேயே மாட்டிப்பீங்க. தட் இஸ் த ரிலீவிங் மூமெண்ட். ஆமாம், ஒரு கைடிங் ஸ்டிக்கு, இந்த படத்தோட கைடிங் ஸ்டிக்கு, இந்த படத்தோட சோல் இஸ் த மியூசிக். ஓகே, இப்போ சாம்பல் நிற கனவுகள் அதை பற்றி நம்ம பேசும்போது இட்ஸ் லைக் இப்போ அந்த லிரிக்ஸ் வந்துட்டு அவங்க எழுதினது வந்துட்டு இப்போ நீங்கள் எந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்க சார்? லைக் இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு லைக் லிரிசிட்டி சொல்லும் போது லாட் ஆஃப் டெப்த் இன் த போயம் தட் ஹி சேஸ். ஸோ அது என்ன விஷயங்கள் சொல்லி அந்த அவுட் வந்துச்சு? அவங்க ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கட் படம் பார்த்தாங்க. ஸோ நாங்கள் அப்ரோச் பண்ண மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸே அந்த மாதிரி தான். லைக் வி ஷாட் சம்திங், வி ஷோட் டு அ ஃபியூ பீப்புள், அதுக்கப்புறமா அவங்க தே சா த ஃபுட்டேஜ், அதுக்கப்புறமா தே கம் இன், அந்த மாதிரி தான் எல்லாமே நடந்துச்சு. சாம்பல் நிற கனவுகள் வந்து வி நீடட் அன் இன்ட்ரோ ஃபார் த கேரக்டர். ஏன்னா எடுத்தோடனே த கேரக்டர் ஸ்டார்ட் ஸ்பீக்கிங். இவன் எப்படி இப்படிலாம் பேசலாம் என்ற ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அவனோட இன்டெலெக்டை ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் வாட் கைண்ட் ஆஃப் மைண்ட் ஸ்பேஸ் இந்த கேரக்டர் இருக்குது, அவன் வந்து எப்படி
அவனை இதை கேட்டுட்டு அவனை பார்த்த உடனே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆடியன்ஸ்க்கு எப்படி க்ரியேட் பண்ணலாம் என்ற ஒரு இதுக்கு தான் பண்ணுது. வெரோனிகா வந்து ஐ திங்க் ஷி ஒர்க்ட் லாட் இந்த படத்தில். எங்கள் படத்தில் இருக்கிற ஒரு சார்மிங்கான எலிமெண்ட் அவங்க தான். ஆனால் அவங்க இதை எழுதியிருக்காங்க. ஸோ அவங்களோட பர்சனல் லைஃபு, அவங்களுக்கு ரிலேட்டபிளான பர்சன் ஒருத்தர் இருக்கார். ஸோ அவரோட மைண்டில் வச்சு தான் அவங்க எழுதுனாங்க. அதுக்கப்புறமா படமும் பார்த்தோன்னா இந்த கேரக்டர் இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ளே இருக்கும், இந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸ் எல்லாம் இந்த கேரக்டரால் பேச முடியும், யோசிக்க முடியும், இந்த ஒரு சென்ஸ் க்ரியேட் பண்ணதும் அவங்க தான். ஸோ அப்படி தான் சாம்பல் நிற கனவுகள் ஆச்சு. ஸோ யூ கெட் அன் ரஃப் ஐடியா அபவுட் வாட் திஸ் கேரக்டர் இஸ் கேப்பபிள் ஆஃப் பை வேர்ட்ஸ் அண்ட் through the video of whatever he does. The music-ஆ இருக்கட்டும், இல்லை the visuals-ஆ இருக்கட்டும், இல்லை அந்த வாய்ஸ், அந்த the way he talks and the poem, everything was like ஒரு intro மாதிரி இருந்தது. அது ஐ திங்க் அது ஒரு ஸ்மார்ட் மூவ்னே சொல்லலாம் சார், டு கெட் இன் டு த கேரக்டர் ஃபார் த பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் பிரதர், உங்ககிட்ட தான் இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் வந்துட்டு உங்ககிட்ட வந்த போது உங்களுக்கு எந்த மாதிரி லைக் படிச்சிருப்பீங்க, லைக் கண்டிப்பாக பேசியிருந்திருப்பீங்க, உங்களோட மைண்டில் எந்த மாதிரி இருந்தது? அண்ட் ஹவ் வாஸ் யுவர் ப்ரிப்ரேஷன்? ஒரு எந்த மாதிரி என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? ஏன்னா நிறைய ரத்தம் தான் நிறைய இருந்திருக்கும். ஸோ நீங்கள் நிறைய இதுக்கு முன்னாடி வந்துட்டு கொஞ்சம் மோர் தென் சட்டில், கொஞ்சம் ஒரு துருத்துருன்னு இருந்த ஒரு இதில் பண்ணியிருந்தீங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு படித்த உடனே என்ன தோணுச்சு? டைரக்டர் சார் ஃபஸ்ட்டு எனக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இன்வைட் பண்ணும்போது நானுமே அந்த சட்டில்டு ஒரு ஃபீல் தான். ஏன்னா அவருடைய ஆஃபீஸில் போய் ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது அந்த ஃபீல் தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் நான் படித்தேன். ஸ்கிரிப்ட் படித்து நரேட் பண்ண அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சொன்னாங்க சார். ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது நான் கொஞ்சம் சட்டில்டாக பண்ணேன். இல்லை, நான் வந்து உங்களை பார்த்து அழைச்சதே வந்து கபாலி படத்தை பார்த்து தான் நான் உங்களை மெயினாக கூப்பிட்டேன். ஸோ எனக்கு அந்த மாதிரி கொஞ்சம் கேலப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் என்னுடைய கேரக்டர் அந்த மாதிரி தான் சொல்லினாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இந்த மாதிரி படத்தில் பண்ண சொன்னாங்க. அது ஓகே அப்படின்னாங்க. அது உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்னு சொல்லுவீங்களா? லைக் இப்போ சட்டிலாக ப்ளே பண்ணுறத விட வந்து கொஞ்சம் திருத்துருவா, கொஞ்சம் எக்ஸாஜுரேட்டடாக ப்ளே பண்ணுறது வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு? எனக்கு அது ஈஸியாக தான் இருந்தது. ரீசன் என்னென்னா, கண்டென்ட் டைலாக்ஸ் எல்லாமே நம்ம பைஹேட் பண்ணிட்டதுக்கப்புறம் என்னுடைய கேரக்டர் வந்து ஆஸ் யூஷுவல் நான் எப்பவும் இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அது என்னோடய ரியல் கேரக்டர் தான். கபாலியில் நான் என்ன பண்ணேனோ அதே தான் இதுலேயும் பண்ணியிருக்கிறேன். அதுவும் குரு அண்ணன் கூட பண்ணும்போது அண்ணன் ஃபுல் சட்டில்டாக பண்ணியிருக்கிறாங்க. என்னோடய கேரக்டர் இப்படி இருக்கே நான் கேட்டேன், அதை டேரக்டர் சார்ட்ட கேட்டேன், இதுதான் வேணும், ஒர்க் அவுட் ஆகும் பாருங்கள் அப்படின்னாங்க. ஸோ அது இன்றைக்கி ஃப்ரான்ஸ் வரைக்கும் அந்த விஷயங்கள் வந்து குரு அண்ணனுடையதும் இந்த கேரக்டரும் பேசப்பட்டுச்சுன்னு சொன்னாங்க, டைரக்டர் சார் சொன்னாங்க. ஸோ அதுதான் அந்த கிரெடிட்ஸ். ஆக்சுவலாக இந்த படத்தில் ஒரு ரிலீஃப் வந்து அந்த கேரக்டர் தான், அவர் பண்ண கேரக்டர் தான். ஏன்னா ரொம்ப இன்டென்ஸாக ஒரு சீரியஸாக போயிட்டு இருக்கும் போது ஒருத்தன் வந்து ஜாலியாக இருக்கான், இன்னும் பார்க்கும் போது ஒரு ரிலீஃப் ஒன்று கிடைக்கும் இல்லைங்களா? அப்பா ஒருத்தனா ஜாலியாக இருக்காண்டா இல்லை. ஸோ அந்த ரிலீஃபே அவன் தான். ப்ளஸ் இவங்க ரெண்டு பேரோட இது ஒரு டைனமிக்ஸ் தானே. ஸோ நானும் அமைதியாக இருக்கேன், இவனும் அமைதியாக இருக்காரு, ரெண்டு பேரும் காதில் போகிறோன்னா என்ன இருக்க போகுது? ஒரு கான்வர்சேஷன் வேணும், அவனுக்குன்னு ஒரு சில செட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ஸ் இருக்கும், இந்த கேரக்டருக்குன்னு ஒரு செட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ரெண்டுமே டோட்டல் ஆப்போசிட்டா, ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலைக்கு போகிறாங்க. என்னும் போது ஐ திங்க் இந்த ஜென்ரலாக இந்த காப் ஸ்டோரிஸில் எல்லாமே எப்போவுமே ஒரு படி காப் ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா? ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டு போவாங்க. அதில் எப்பவுமே ஒரு ஆப்போசிட் டு ஆப்போசிட் இருப்பாங்க. ஆனால் those அந்த சின்ன சின்ன சினிமேட்டிக் எலிமெண்ட்ஸ் வில் டிரைவ் த திங். ஆனால் அவன் இருக்கிறதுனால தான் இந்த சீன் இவரோட அக்ரெஷன் பாயிண்ட்டுக்குள்ளே போகும்போது லைக் அந்த ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஆகிறதே வந்து இட்ஸ் பிகாஸ் தெர் இஸ் அ கேரக்டர் who is very contrast to it. ஆமாம், கான்ட்ராஸ்ட் டு இட். லவ்லி சார். அது நல்ல ஒரு ஸ்கெட்ச் தான். அது உங்களுக்கு என்னென்னா மெயினாக அவர் வந்து எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸையும் வந்து கேரக்டரை வந்து டைலாக்கை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மைண்ட்லேயே இன்செர்ட் பண்ணிவிட்டு ஆக்டிங்கில் வந்து ஆர்டிஸ்ட்டு வந்து பண்ண விடுறதுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுப்பார் டைரக்டர் சார். அது 6 takes 8 takes போனாலும் அந்த ஸ்பேஸ் ஒவ்வொரு தடவையும் கொடுத்து அதுலேருந்து ஏதாவது ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயத்தை எடுத்து இந்த இது ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணாங்க ஸ்பாட்லேயும். அதுதான் கேட்கலான்னு வந்தேன் சார். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பீங்க அவங்க கிட்ட. ஸோ அந்த விஷயம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டேக்கில் வந்துட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க. பட்
ஆனால் அதை தாண்டி சில நேரங்கள் கொடுக்குறது உண்டு தானே சார்? லைக் எனக்கு தெரிஞ்சு என்றைக்குமே ஃபர்ஸ்ட் டேக்கில் ஒரு விஷயம் முடியாது. ஏன்னா இட்ஸ் நாட் ஒன் பர்சன்ஸ் விஷன் ஆர் எஃபர்ட். எல்லாருமே இருக்காங்க. திஸ் கேமரா டிபார்ட்மெண்ட், திஸ் லைட் டிபார்ட்மெண்ட், திஸ் லைக் grip, ட்ராலி, சவுண்டு, அதுக்கு ஆர்டிஸ்ட்ஸு எல்லாருமே ஒரே டெம்போவில் ஒரே ஜோனில் வரணும். லைக் ஒரு ஆர்கெஸ்ட்ரா வாசிக்கிற மாதிரி எல்லாருமே அந்த ஜோனுக்குள்ளே வந்தால் தான், அந்த சிங்க்குள்ளே வந்தால் தான் அந்த சீனே ஒர்க் ஆகும். அதுக்கு முன்னாடி இருக்கிற சீனில் அவர் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம், ஆனால் இன்னொரு ஆக்டர் வந்து கொஞ்சம் டவுனாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம அவரு மட்டும் எடுத்து அதில் போட முடியாது. ஸோ யூ ஹாவ் எவ்ரி ஒன் நீட்ஸ் டு ஒர்க் டுகெதர். ஸோ அதுக்கு ஐ திங்க் 8 takes மினிமம். ஓகே. ஸோ இப்போ பட் அது வந்துட்டு மோர் தென் வாட் யூ எக்ஸ்பெக்டட். பட் நீங்கள் நினச்ச ஒரு விஷயம் ஆனால் அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணாங்க, பட் தட் ஆக்சுவலி ஒர்க் ஃபார் த ஃபிலிம், அந்த மாதிரி தான் இருக்கா? இவரோட சீன்லேயே இருக்கு. ஸோ த ஸ்மால் ஸ்டண்ட் விச் ஹேப்பன்ஸ் வாஸ் கொரியோகிராஃப்ட் பை ஹிம். லைக் அவர் ஆன் ஸ்பாட்டில் பண்ணது தான் அது. கொரியோகிராஃப் இல்லை, நீங்க சொன்னபடி நான் செஞ்சுட்டு இருந்தேன். இல்ல அப்புறம் ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் வந்துட்டு வந்துருவாங்க. உடனே யாரையா கொரியோகிராஃப்னா நான் அந்த பிளாக்கிங் அந்த மூமெண்ட்ஸ் சொல்றேன். அவர் கேமரா வச்சோன்னே இவர் எங்க விழுகிறாரு எங்க விழுகிறாரு, நீங்க ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரகிள். அந்த ஸ்ட்ரகிள் வந்து என் மைண்டில் ஆக்சுவலாக நான் யோசிக்கும் போது வேறு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இவர் பண்ணும் போது ஒரு சில நியூவான்ஸ்டான விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. ஸோ நாம் எப்போவுமே அடமெண்ட்டாக எனக்கு என் மைண்டில் அதுதான் இருந்துச்சு, எனக்கு அதான் வேணும்னு போகிற மைண்ட் செட்டில் நான் எப்பவுமே ஒர்க் பண்ணதில்ல. ஏன்னா இவங்க தே பிரிங் சம்திங் நியூ. ஸோ அந்த நியூவான ஒரு விஷயம் ஒர்க் ஆகணும் போது லைக் வி ஷுட் அக்செப்ட் இட், லெட்டிங் அவர் ஈகோ டவுன். கண்டிப்பாக அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டேக்அவேயாக தான் இருக்கும் எல்லா டேரக்டர்ஸ் பார்க்குறவங்க, பட்டிங் டேரக்டர்ஸ் யாராக இருக்கட்டுமே. ஸோ எனக்கு ஆக்சுவலாக வந்து கட் சொல்லவே பிடிக்காது. டேக்ஸ் லைக் ஆல்வேஸ் லாங்கர். ஸோ அன்டில் ஆக்டர் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க அந்த ஜோன்லேருந்து வெளியே வந்தால் கட் சொல்லவே எனக்கு பிடிக்கும். ஸோ இவரோட சீன் ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஐ திங்க் எவ்ரி ஒன் வில் என்ஜாய் தட் பர்ஃபார்மன்ஸ். சார், இப்போ குரு சார் நீங்கள் வந்துட்டு ஒரு இன்டர்வியூவில் நான் வந்துட்டு பார்த்தேன், லைக் யூ செட் இந்த மாதிரி வந்து சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன் அதனால பாப்புலர் எல்லாம் கமல் சாரும் அந்த விஷயம் சொல்லியிருப்பாரு, நீங்களும் அந்த ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. எனக்கு வந்து அது லைக் பார்த்த வரைக்கும் வந்துட்டு யூ ஃபெல்ட் லைக் அந்த விஷயம் வந்து நிறைய பேர் பண்ணுற ஒரு எஃபர்ட்ஸ்னால கொண்டு வந்து வைக்கிறாங்க, பல நாள் எஃபர்ட்ஸ் போட்டு கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதனால வந்துட்டு அது ஒரு டேக்கில் பண்ணிட்டதுனால அந்த ஒரு பெரிய ஒரு அதில் ஒரு சம் கிக் இட்ஸ் நாட் தேர் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அது ரொம்ப பெருமையாக நினச்சி பின்னாடி வர்ற ஜென்ரேஷனை கொஞ்சம் இது பண்ண வேணாம். ஏன்னா ஒரு பயம் இருக்கும் எல்லாருக்குமே, ஆக்டருக்கு வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் நடிக்கும்போது ஒரு பயம் வரும். அப்போ ஒரு டேக் முடிஞ்சிருச்சுன்னா அப்பாடி முடிஞ்சிருச்சு அப்படின்னோடனே ஒன் மோர் அப்படின்னா ஐயோ அப்படின்னு ஒரு பயம் வரும்ல, தப்பு பண்ணிட்டோமா. அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக அது வந்து நல்லது இல்லைன்னு நினச்சதுனால நான் அதை சொன்னேன். பட் அது வந்துட்டு ஒரு டேக்லேயே வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் என்னைக்காவது வந்துட்டு நல்லா இருக்கு டேரக்டர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, பட் இருந்தாலும் வந்துட்டு இல்லை எனக்கு வந்துட்டு ஐ ரியலி வாண்ட் கோ ஃபார் another டேக், நான் இல்லை அனதர் டேக்குன்னு சொல்ல மாட்டேன். மினிமம் 3 டேக் நான் கொடுப்பேன் எல்லாத்துலேயும். உங்களுக்கு லைட்டு போகுது இல்லை ஒரு நேச்சுரல் ரெயின் எஃபெக்டில் எடுக்கிறோம், நீங்கள் அதை பண்ணிடுங்க அப்படின்னா அங்கே வந்து எதுவும் பண்ண மாட்டேன். இல்லை டைம் இருக்குது நமக்கு, நல்லா தான் எடுக்கிறாங்க நல்லா கொஞ்சம். ஏன்னா நான் வந்து ட்ரெயின்டு இன் த சென்ஸ் ஒரு தியேட்டரில் இருந்துட்டு வந்து உள்ள சினிமா கொஞ்சம் பண்ணி நான் ஒரு ஐடியாவோட ஆக்ஷன் சொன்னோடனே உள்ளே நுழைவேன். போயிட்டு இருக்கும்போது தான் எனக்கு இன்னொரு ஐடியா தோணும். இந்த ஐடியா ஒன்று, அதுக்குள்ளே போன பின்னாடி ஆக்ஷனுக்கு அப்புறம் இன்னொரு ஐடியா உள்ளே பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒன்று தோணும். ஸோ அப்போ அதை நான் பண்ணணுன்னா எனக்கு இன்னொரு டேக் வேணும். அதுக்கான இடம் இருக்குது, அதுக்கு டைரக்டர் அனுமதிக்கிறேன்னா நான் அதை செய்வேன். இல்லை வேணாம் போதும் அப்படின்னு சொல்லும்போது டைம் இருக்குதுன்னா எடுத்து வச்சுக்கோங்க, எடிட்டர் பார்த்துக்குவார், அவர் பார்ப்பார்ல எடிட்டர், இது இன்னும் நல்லா இருக்குதே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது மாதிரி மின்னல் முரளியிலே நான் வந்து ஒரு சீனை வந்து முடிச்சு அந்த சீன்லாம் முடிச்சு எடிட்டிங் டேபிளுக்குள்ளே போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் இதை இப்படி பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசில் கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டேன். அதை மட்டும் இன்னொரு தடவை எடுக்க முடியுமா? ஏன் அதான் நல்லா இருக்குதே அப்படின்னா, இல்லை அது எனக்கு இப்படி ஒன்று தோணுது, இது இன்னும் கொஞ்சம் கேரக்டரை வேறு மாதிரி காமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை இப்படி பண்ண போகிறேன்னு வேறு சொல்லி காமிச்சேன்.
அப்போது ஐயோ இது வந்து பேக்ட்ராப்பில் ஆர்டிஸ்டெல்லாம் இருக்கிறாங்க, அதோட சேர்த்து எடுக்கணும்னா அண்ணனே நீங்கள் என்றைக்காவது அதே மாதிரி பேக்ட்ராப் ஆர்டிஸ்ட்டோட வேறு சீன் வச்சுருப்பீங்களா, அன்றைக்கி கூப்பிடுங்க எனக்கு 1 hour டைம் கொடுவாங்கன்னு அவங்க கொடுத்தாங்க. நான் அதே சீனை திரும்ப வேறு மாதிரி பண்ணேன், அதை தான் எடிட்டிங்கில் வச்சாங்க. ஸோ அது ரொம்ப பெரிய இதுக்குள்ளே கொண்டே விட்டுச்சு. ஒரு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு, இதை விட இது இன்னும் நல்லா இருக்குது அப்படின்னு. ஸோ அதில் வந்து என்னென்னா என் கிராஃப்ட் மேலே ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் நான் கேட்குறேன், இந்த கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்பாருங்கிற மாதிரி நீங்கள் கேட்டால் கொடுப்பாங்கங்க. நீங்கள் பயந்துட்டு இல்லை வேணாம் இதான் அவர் தான் ஓகே சொல்லிட்டாரு அப்புறம் என்ன, ஆனால் உள் மனசுக்குள்ளே நம்ம இன்னொன்று பண்ணலாமோ அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா எனக்கு இன்னொன்று பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா கொடுப்பாங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் நல்லா படம் எடுக்கணும்னு தானே ஆசை இருக்கும். பட் நீங்கள் இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு வளர்ந்து வந்த ஒரு டைமில் வந்துட்டு நீங்கள் முன்னல் முறையாக இருக்கட்டும், அது வந்துட்டு இட்ஸ் கமர்ஷியல் ஸ்பேஸ் அண்ட் ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் வளர்ந்து வந்துட்டீங்க. பட் பிகினிங் ஸ்டேஜஸில் வந்துட்டு இப்போ ஒரு ஆக்டர் வராங்க, செட்டில் வராங்க அப்படின்னா வந்துட்டு டேரக்டர்ஸ் கிட்ட கேட்குற கண்டிப்பாக ஒரு தயக்கம் இருக்கும்ல சார், அந்த மாதிரி அதுதான் அது நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து வளர்ந்த ஆக்டர் இல்லை வளராத ஆக்டரு புதுசு ஆக்டர் எல்லாமே ஃப்ரேமில் கிடையாதுங்க. ஃப்ரேமில் அவர் ஒரு கேரக்டர், நான் ஒரு கேரக்டர். இவர் பெரிய நிறைய படம் பண்ணவர், நான் எதுவும் பண்ண. ஃப்ரேமில் வந்து கருப்புசாமி நான் நடிச்சேன்னா இவர் இன்னொரு கேரக்டர்னா அதுதான். இதில் வந்து எந்த வித்தியாசமும் கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் அந்த வகையில் நீங்கள் உங்களுடைய வேலை நிமித்தமாக நீங்கள் இன்னொரு சாய்ஸ் கேட்குறதுல தப்பே கிடையாது. அதில் வந்து இல்லை அவர் கொடுப்பாரோ என்னன்னு பயந்துட்டு இருந்தீங்கன்னா அந்த சீன் நல்லா இல்லைன்னா ஓஎஸ் போயிடுவாங்க. ஓஎஸ் போயிட்டு உங்களுடைய பின்னாடி காமிச்சிட்டு அதுக்குள்ளே தான் கட் பண்ணி போயிடுவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு தான் நஷ்டம் ஆகும். அப்படி போனால் டைரக்டருக்குமே நஷ்டம் ஆகும். இது இன்னும் கொஞ்சம் நல்லா இப்படி எடுத்துருக்கலாமோ அப்படிங்கிறது வரும். ஸோ அதனால் வேலையாக அதை பார்க்கணும். நடிப்பை வந்து ஒரு பெரிய ஏதோ வரம் மாதிரியோ எனக்கு கொஞ்சம் எப்படியோ கிடச்சிருச்சு கடவுள் புண்ணியத்தில் நான் அப்படியே பிடிச்சி ஏறிடணும் அப்படிங்கிறது இல்லாமல் அதை ஒரு வேலையாக பார்க்கும்போது ஒரு கார்பெண்டர் வந்து அந்த ஓரத்தில் கார்னரில் கொஞ்சம் ஷார்ப் பண்ணணும்ப்பா, அது பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா அதை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் நான் கன்சிடர் பண்ணுறது. அதனால தான் நான் அந்த ஒரு ரீடேக்கை வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது. சார் இப்போது எல்லாத்துக்குமே ஒரு ஜென்ரலான ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, வேர்ல்ட் சினிமாவாக இருக்கலாம், இல்லை நம்ம தமிழ் கிளாசிக்ஸாக இருக்கலாம், இல்லை அந்த மாதிரி எந்த படமாக இருக்கலாம். பட் அந்த படத்தில் வந்துட்டு நீங்கள் ரொம்ப பிடிச்ச ஒரு சீன், இந்த சீன் வந்து எனக்கு ஒரு பாதிப்பு கொடுத்துச்சு அண்ட் ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சுன்னா அது எந்த படமாக இருக்கும்? லெட்ஸ் ஸ்டார்ட் வித் லாஸ்ட்டாக பார்த்த படத்தில் பேன்ஷீஸ் ஆஃப் இன்ஷரின்னு சொல்லிட்டு ஒரு மூவி, அமேசிங் ஃபிலிம். 2 கேரக்டர் தான், அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்கான ஒரு இது. ஐ திங்க் நிறைய பேர் பார்க்கணும், அது நிறைய பேர் பார்க்கல. டைம் கட்சா பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஹாட்ஸ்டார் இருக்கு. ஹாட்ஸ்டாருக்கு இது ப்ரோமோ கிடையாது. எனக்கு எப்போதும் ரொம்ப பிடிச்சது வந்து ஒரு காமெடியன் வந்து ஒரு குணச்சித்திர வேடம் எடுத்துகிட்டு அதை நடிக்கும்போது அதில் வேறு மாதிரியான நுவான்சஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் தான் அவங்களுக்கு அந்த ஒரு உணர்வு வந்துடும் ஒரு கமெடியன் வந்து பண்ணும்போது. அதில் வந்து நாகேஷ் சார் பண்ண நம்மவருங்கிற ஒரு படத்தில் அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நாகேஷ் சாருடைய பொண்ணு வந்து நம்ம பிருந்தா மாஸ்டர் பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்து சூசைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்போ பொண்ணை பார்க்குறதுக்கு ஏதோ பிரச்சனையில் அவங்க லாக்கப்பில் இருப்பாங்க. இவர் இட்லி வாங்கிட்டு போவார். விஷயம் தெரிஞ்ச கமல் சார் வந்து அவரை கூட்டிகிட்டு போவார். அப்போ சொல்ல மாட்டார் ஒன்று ஒன்றா, இவங்க இல்லை அவருக்கு பசிக்கும் இந்த டைம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல சொல்லிடுவார், இல்லை அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சுன்னொன்னே அந்த ஷாக் அப்படியே மெயின்டைன் பண்ணுவார். இட்லி தவறி கீழே விழும், எல்லாம் மண்ணா போச்சா அப்படிம்பார். ஸோ யூ ஃபீல் தட் பெயின். அந்த அப்புறம் அங்கே வீட்டில் போயிடனோடனே அவர் அழுவலாம் மாட்டார், அப்படியே சாக்கில் இருந்துட்டு திடீர்னு ஒரு தலானி எடுத்து வைப்பார் கழுத்துக்கு வச்சு. அவளுக்கு கொஞ்சம் கழுத்தில் ப்ராப்ளம், அவங்க தலானி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து வருத்தத்தை வந்து ஒரு மாதிரி இன்னும் கூட்டிகிட்டே போவார். ஐயோ பாவமே அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஆயிட்டார், இவரை கொஞ்சம் காம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. போடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவான். போடுவா அப்படின்னா, இல்லை சார் போட்டு. போட்டாச்சா? ஸோ அது கூட அவருக்கு உணர்வு இல்லைங்குமே ஒரு மாதிரி என்ஹான்ஸ் பண்ணிகிட்டே போவார். அது வந்து கூட இருக்கிற கமல் சார் வந்து அப்படியே அவர் கூடயே போவார். அவரே எமோஷனலாக அது பாதிக்கும் அந்த இடத்துல. அது வந்து ரொம்ப அற்புதமான சீனு. மகா நடிகன் அவர் நாகேஷ் சார். ஆமாம், எனக்கு ரொம்ப வாழ்க்கையில் மறக்க முடியாத சீன். எனக்கு அதை பார்க்கும்போதெல்லாம் இப்போ வந்து சூரி சார் வந்திருக்கிறாரு, இப்போ ஒரு காமெடி ட்ராக்லேருந்து ஃபுல்லாக ஹீரோவாக வர்றாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் இன்னும் நல்ல படங்கள் பண்ணணும் இந்தமாதிரி. அப்போ தான் வந்து எல்லாருக்கும் ஒரு ஹோப் கிடைக்கும். நான் வந்து ஹீரோவாக நடித்தா ஹீரோவாக தான் நடிக்கணும், இல்லை இப்போ கேரக்டர் ரோல் பண்ணால் ஹீரோவாக கேரக்டர் ரோல் தான் பண்ணணும், இல்லை காமெடியனாக போயிட்டால் நம்மளை கேலி பண்ணி காமெடியனாக தான் இருக்கணுங்கிற இதெல்லாம் வந்து பிரேக் பண்ணிட்டு வர்ற சுச்சுவேஷன் இப்போ இருக்குது. யோகி பாபு ஆகட்டும், இப்போ சூர்யா ஆகட்டும், அது வந்து ரொம்ப நல்ல ஒரு ஆரோக்கியமான இது.
அதில் வந்து ரொம்ப பெரிய சாதனை பண்ணவர் வந்து நாகேஷ் சார். எல்லாமே பண்ணியிருக்கிறார் அவர். எனக்கு அந்த நம்ம ஊரில் அந்த சீன் மறக்கவே மறக்காது. அண்ட் நீங்கள் சார்? பர்சனலாக கனெக்ட் பண்ணதுன்னா நான் ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்தே நடிப்புன்றதுக்கு வந்து கமல் சாரோட தான் நிறைய விஷயம் ஃபாலோ பண்ண. நிறைய விஷயங்கள் மகாநதி படத்தில் ஒரு பிரேக் டவுன் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை நாயகனில் இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப உள்வாங்கி பயங்கரமாக ஃபீல் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். எனக்கு பர்சனலாக ரொம்ப சில்லியாக இருக்கும். இந்த சந்தோஷ் சுப்ரமணியம் மூவி இருக்குல்ல, ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த அப்பா பையனோட அந்த கடைசி ஒரு ரிவீல் பண்ணக்கூடிய ஒரு ஷார்ட் பர்சனலாக எனக்கு இதான ஒரு விஷயம். மூவின்னு பார்த்தா பெரிய எல்லா தப்பும் நீங்கள் தான் தப்பே நீங்கள் தான் தப்புலாம் பண்ணல. அந்த ஒரு கனெக்ஷன், தட் இஸ் வேர் ஐ ஃபெல் மை செல்ஃப் இன் அ மூவி. அவ்வளோதான். நீங்கள் சார் எனக்கு 7G ரெயின்போ கொள்ளையில் பர்டிகுலராக அவங்க ஒரு சோனியா அகர்வால் இறந்துருவாங்க, 2 பேரும் ஆக்சிடென்ட் ஆகிடுவாங்க. ஆக்சிடென்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இவன் ஒரு பெட் ரெஸ்ட்டில் கூட போகும்போது சோனியா அகர்வால் இருக்கிற மாதிரியே ஒரு சீன் வந்து நமக்கு இருக்கும், ஒரு ஹீரோ கூட இருக்கிற மாதிரி. அது எழுதி இதை கன்வே பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஸ்கிரிப்ட் நாலேஜ் அதுவே வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா அது வந்து ஹீரோ அது புரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் நம்ம ப்ளே பண்ணும்போது அது ஆடியன்ஸ்க்கும் கன்வே ஆகணும். அது பார்க்கும்போதே ரொம்ப ஒரு வியப்பாக இருந்தது. அது ஒரு சரியான ஒரு கான்ஃப்ளிக்டான ஒரு ப்ளே அது. ஏன்னா அவங்க இறந்துடுறாங்க, இறந்துட்டு இந்த பையன் கூட இருக்கிற மாதிரி ஒரு இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க இறந்தது இவனுக்கு தெரியுது. ஸோ தெரிஞ்சதுக்கப்புறம் இவன் வந்து அவங்கள அந்த ரெஸ்கியூ பண்ணுறான். அந்த பொண்ணை நான் தான் வந்து கூட்டிகிட்டு வந்தேன், அந்த பொண்ணு எதுவும் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இது எல்லாம் புரியாத அவங்க அப்பா அவனை அடிக்கிறாரு. ஆனால் இது எல்லாத்தையும் புரிஞ்சு அவங்க அம்மா வந்து அவனை வந்து தலையில் ப்ளஸ் பண்ணுவாங்க. அது அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப கூஸ் பம்ப் ஆகும். அந்த ஓவரால் ப்ளேவே பார்த்திங்கன்னா அது எழுதி நமக்கு அது புரிய வச்ச அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது பெரிய ஒரு கான்ஃப்ளிக்ட். ஆனால் அது நமக்கு ரொம்ப ஒரு ஸ்பூன் ஃபீடிங்காக பண்ணியிருப்பாரு செல்வராகவன் சார். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட். அது அந்த கன்விக்ஷன் அந்த கன்விக்ஷன் அது இட்ஸ் நாட் ஈஸி திங். ஏன்னா நம்ம எப்பவுமே என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கோவமாக இருந்தாலும் சரி, நமக்கு நிறைய அழுகு வரும், கோவம் வரும். ஆனால் அது உங்களுக்கு எப்படி புரியுது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். அழுவுறதை நிறுத்துங்க, சொல்லுங்க அப்படின்னுவோம். கோவப்படுறதை நிறுத்துங்க, நீங்கள் சொல்லுங்க. ஏன்னா கன்வே ஆகலை உங்களுக்கு. நான் ஏன் கோவப்பட்டேன், நான் ஏன் ஃபீல் ஆகினேன் அப்படின்றது உங்களுக்கு நான் கன்வே பண்ணாதான் உங்களுக்கும் அந்த டெலிவரி ஆகி அது வந்து உங்களுக்கும் அந்த ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த சீனை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது அப்படி எப்பவுமே ரொம்ப ஒரு இது எப்படி ப்ளே பண்ணாங்க அப்படின்ற வரைக்கும் இன்ன வரைக்குமே அது வியப்பாகவே இருக்குது. பிரதர் நீங்கள்? நான் அவருக்குள்ளே அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளேயே போயிட்டேன். எனக்கு வந்து இந்த அவன் போயிட்டான். எனக்கு தளபதியில் தலைவரோட கிளைமேக்ஸ் போர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து மெயினாக அந்த கலெக்டரை போய் கொண்டுட்டு வான்னு சொல்லி மம்முட்டி சார்கிட்ட வந்து போய் ரஜினி சார்கிட்ட சொல்லும்போது தலைவர் வந்து அதை உள் வாங்கிக்கிட்டு அந்த விஷயத்தை வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாரு. அவன் என் தம்பி. ஆமாம், ஏன்னா அவன் என் தம்பிம்பாங்க. அந்த டைமில் அவருடைய டேடியோட கான்வர்சேஷன் இங்கே இன்டர்கட்டில் டக்குன்னு கட் பண்ண கலெக்டர் அம்மா அது யாருமா அப்படின்னு சொல்லி இவர் அரவிந்த் சாமி சார் பேசுகிறது, இவங்க பார்த்தியா என் தெய்வாவை பார்த்தியான்னு சொல்லி இவர் கீதா மேம்கிட்ட பேசுகிறது. ஸோ அந்த ஓவரால் அந்த எடிட்டிங் போர்ஷன், அதே நேரத்தில் அவங்களுடைய ஒவ்வொருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஹோல்ஸ் ஆர்டிஸ்ட்டுமே அந்த டைமில் வந்து அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எனக்கு அது வந்து நான் பார்த்தது ரொம்ப சின்ன வயசு, அந்த டைம்லேயும் நான் ரொம்ப ரசித்தேன். ஆனால் அன்றைக்கும் அந்த சீன்ஸை பார்த்தா அதே ஃபீல் வந்து கூஸ்பம்ஸ் வந்து இன்றைக்கும் வருது. தலைவர்கிட்ட வந்து அதை நான் நேரில் வந்து அண்ணாத்த படத்தில் பார்த்தேன். அதே பெர்ஃபார்மன்ஸை தங்கச்சி காணாமல் போயிட்டுன்னு சொல்லி பரிதவிக்கும் போது நான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் சார் கூட இருக்கும்போது எனக்கு அந்த தளபதி சீன் ஞாபகம் வந்து தலைவர் சார்ட்டு நான் அதை கன்வேயும் பண்ணேன். சார் எனக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார், இன்றைக்கி அந்த தளபதி சாரை நான் இன்றைக்கி நேரில் பார்த்தேன்னு சொல்லி சொன்னேன். தலைவர் தட்டி கொடுத்துட்டு அந்த டைமில் என்ன படிச்சுட்டு இருந்தீங்க அதெல்லாம் கேட்டாங்க. ஸோ இப்போ எனக்கு அந்த சீன்ஸில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லும் போது எனக்கு அந்த தளபதி சீன்ஸ் உண்மையிலே லைஃப்பில் எனக்கு எப்போவுமே மறக்க முடியாது. ரொம்ப அந்த அந்த மொமெண்ட் ரொம்ப கோல்டன் மொமெண்ட். அது கண்டிப்பாக படம் வந்துட்டு டீசர் பார்த்த வரைக்கும் பயங்கரமாக இருந்தது, ஒரு டெப்த்தாக இருந்தது சார். நிறையா எஃபர்ட்ஸ் போட்ட மாதிரி தான் எனக்கு அதில் தெரிஞ்சுது. ஒருத்தவங்களுமே எஃபர்ட்ஸ் போட்டிருக்கீங்க. இந்த படம் கண்டிப்பாக பெரிய லெவலில் ரீச் ஆகும், கண்டிப்பாக வெற்றி பெறும் வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.